எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் புதுசாக எதனா ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்தமாதிரி சின்னதாக ஒரு இடத்தராசு வாங்கிக்கோங்க. இந்தமாதிரி ஸ்டாப்லரு பின்னு அதுக்கப்புறம் சின்னதாக டிம்மர் வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாகலாம் எங்களுக்கு சேல்ஸ் ஆகிறது கிடையாதுங்க. நாங்கள் மேக்ஸிமம் 1 கிலோ 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். ஏன்னா வார சந்தையில் ரொம்ப பேர் வாங்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜனங்க தான் வாங்குவாங்க. காய்கறி தான் நிறைய பேர் வாங்குவாங்க. சரி, நம்ம வந்து காய்கறி வந்து ஒரு டைம் தான் எங்கிட்ட வாங்கியிருந்த 2 டைமு அவரால் வந்து போய் வெடிகாலம் ஏந்து போய் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஒத்து வைக்கல. 2 பேருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு தான். அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாத மீடியமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் வேலை செய்கிறோங்க. ஆனால் புதுசாக வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கைன்னா நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்மளால் முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து எட்டுவனே வந்து பெரிய கோடீஸ்வரம் ஆகும்னு நினைக்கக்கூடாதுங்க. சின்ன சின்னதாக ஒரு நாளைக்கு நம்ம வந்து வீட்டு வருமானம் வந்து ஒரு 200 கூட இல்லாத சூழ்நிலை இருக்கும். நம்மளால் ஒரு 100 சம்பாதிக்க முடியுதா, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஒரு 200 வருதா நம்மளுக்கு போதும். அந்த 200 நம்மள அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், என்னென்ன வாங்க முடியுமோ அதை பார்த்து சிக்கனமாக வந்து குடும்பம் நடத்தலாங்க. அதுமாரி தாங்க நாங்கள் குடும்பம் நடத்தலாம். எங்களுக்கு வந்து டாப்பாலாம் எங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகாதுங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து 200 300 அப்படி கிடச்சாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். அதுவே எங்களுக்கு போதுனால தான் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறோம். அளவுக்கு அதிகமாக எங்களாம் வியாபாரம் ஆகாது. சாலை ஓரன்றது எல்லாமே கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்து வாங்குவாங்க. மீதி பேர்லாம் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போலாம் ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து எதனா ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்ணுன்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் வந்து நம்மளால சின்ன சின்ன வியாபாரம் சாலையோரம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுமாரி நாங்களும் அதில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறோங்க. நம்பிக்கையாக வைக்கணும்னு சொன்னோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் செய்யணும்னு வச்சுக்கோங்க. பேட்டரியில் செல்லு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் வியாபாரம் ஆகும், ஒரு நாள் வியாபாரம் ஆகாது. நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணுவீங்க, தளர்ந்துடக்கூடாது. ஐயோ வியாபாரம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலைக்கு போகிறவங்க போங்க, வேலைக்கு போக முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பாவம். ஒரு சிலர் வேலைக்கு போக முடியாது, சின்ன சின்ன கை குழந்தை வச்சுன்னு இருப்பாங்க. வீட்டில் மாடு கண்ணுலாம் இருக்கும், மாடு கண்ணெலாம் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி தான் என்னோடய சூழ்நிலையும். எங்கள் வீட்டில் மாடுலாம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து வெளி வேலைக்கு போக முடியாது. இதுக்கப்புறம் அமிச்சதே இல்லை எங்கள் வீட்டை வெளி வேலைக்கு. உண்மை சொல்லிடுறேங்க, வெளி வேலைக்குன்னு போனதுன்னா 100 நாள் வேலைக்கு போயிருப்போம். அது மட்டும்தான். அது ஊர் ஃபுல்லாக போவாங்க. காலை 9 10 மணி 9 மணிக்கு போவோம், 2 மணி 3 மணி அதுமாதிரி டைமில் வீட்டுக்கு விட்டுருவாங்க. அதனால் 100 நாள் வேலைக்கு மட்டும் தான் போயிருக்கேன். வெளி வேலைக்கெலாம் நாங்கள் போனதில்லை. ஏன்னா மாடு கண்ணு வீட்டில் குழந்தைங்க எல்லாமே பார்த்துக்கணும், வீட்லேயும் பார்த்துக்கணும், சோறு ஆக்குறது எல்லாமே பண்ணணும். ஒரு டைம் சாப்பாடு செய்யலாம் கூட இங்கெல்லாம் வந்து சட்டுன்னு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா எங்கள் ஊர் வந்து சின்ன கிராமம். இட்லி கடை மட்டும் தான் இருக்கும். இட்லி கடை மட்டும் தாங்க இருக்கும். அந்த இட்லி கடையில் வந்து காலையில் ஒரு 8 8:30 போய் வாங்கிட்டு வந்துடணும். அப்படி கொஞ்சம் 9 மணிக்கு நம்ம போனால் இட்லி காலின்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்களும் கம்மியாக தான் இட்லி செய்வாங்க, ரொம்ப சேல்ஸ் ஆகாதில்ல. அதனால் வந்து அதுமாரி சின்ன கிராமத்தில் சொல்ல நம்ம என்னங்க பண்ணுறது, அன்றாட தேவைக்கு ஏற்ற மாரி ஒரு நாளைக்கு ஒரு 200 300 அத்தியாவசியமாக சம்பாதிச்சாகணும் நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். துணியும் தைப்பேன், வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த அளவு நான் வாங்கறதில்ல. நடுவில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாயிடுச்சு, சரியாக காசு கொடுக்கறதில்ல. அதனால் ரொம்ப ஏமாற்றம் அதிகமாகி போச்சு. காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கிக்கின்னு போக மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கடன் கொடுக்க மாட்டேன்னா துணி என்கிட்ட விட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுது. மாற்றி நஷ்டத்தை பார்த்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், அதனால் டைம் கிடச்சாலும் கொஞ்சம் நேரம் தானே வார சந்தையிலன்னு சொல்லிட்டு அவரு கூட ஒரு டைம் சந்தைக்கு போவோங்க. மீதி நாளாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து பிஸ்கெட்டு, சால்ட்டு பிஸ்கெட், வெண்ணெய் பிஸ்கெட்டு, தேன் மிட்டாய் அதுமாரி அவரால் முடிஞ்சாலும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுவாருங்க. இப்போ வந்து பேக்கரிங்க நிறைய உற்பத்தி ஆகி போச்சு. அதனால் வந்து வியாபாரம்லாம் ரொம்ப டவுன் தான். ஆனால் நீங்கள் என்னக்கா நீங்கள் தொழிலதிபர் ஆகலாம்னு சொல்கிறீங்க, வியாபாரம் டவுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொல்லுவீங்க. ஒரு அந்த சந்தையில் வந்து ஒரு 50 கடை 100 கடை போடுவாங்கங்க. சரிசமமாக எல்லாம் ஒரு கடைக்கு வந்து நல்லா வியாபாரம் ஆகும், ஒரு சில கடைக்கு கம்மியாக தான் வியாபாரம் ஆகும். நம்ம வந்து ஜனங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருந்து நம்மக்கிட்ட பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு பிறகு தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கு வருவாங்க. அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் காத்துனுக்கணும். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஜனங்க வந்து நம்பிக்கையாக வாங்குகிற பொருள் எதுவும் பார்த்தோன்னா தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, அது வந்து நல்லா ஃபேமஸாக வந்து பொரி உருண்டை, இதெல்லாம் வந்து ஜனங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, இந்த 4-5 பொருள் வந்து ஜனங்க வந்து இவர்கிட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் நாங்கள் விற்போம். அதுக்கப்புறம் வந்து கீழே போட்டுருவோம், இல்லை அவங்கக்கிட்டேயே குத்துருவோம், ரிட்டன் குத்துருவோம் பொருள் நல்லா இல்லைனா. அதுமாரி வந்து நம்ம வந்து நம்பிக்கை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் ஒரு வேலையில். அதே மாதிரி தாங்க இப்போ வந்து நான் வந்து மசாலாலாம் பேக்கெட் பண்ணுறேன்னா அதெல்லாம் ரொம்ப பேக்கெட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப வாங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு 20 பாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா டவுனுக்கு ஆற்காட்டுக்காக போயிட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். ஒரு டைம் வந்து நிறைய வாங்கி வண்டிலாம் வச்சுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் பிரிச்சுலாம் வந்து சுண்டல்லாம் செஞ்சு பாருங்கள், கீழே நிறைய போட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து விற்கிற பொருள் வந்து புதுசாக இருக்கணும், தரமாக இருக்கணும். ஜனங்களும் வந்து நல்லா பார்ப்பாங்க, அந்த டேட்டு எல்லாமே பார்த்து தான் வாங்குவாங்க. அதனால் நான் வந்து இந்த வாரம் சந்தைக்கு 1/4 கிலோ போதும் 1/2 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான பொருள் நாங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறோங்க. நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா இதுமாரி பொறுமையாக ஒரு 1/4 கிலோலேருந்து ஆரம்பிங்க. ஆனால் சாலை ஓரன்றது 1 கிலோ 2 கிலோக்கெல்லாம் போதுங்க. நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டு வச்சா தான் நிறைய வாங்கணும். அந்த அளவுக்குலாம் நம்மளாம் இப்போது வைக்க மாட்டோம். அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட வருமானம் வராது. நம்ம வந்து எட்டிக்கோ புட்டிக்கோன்னு சொல்கிற மாரி நம்ம வர வருமானம் சாப்பிட்றதுக்கும் வீட்டு வாடகை, வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கும் அது சரியாக இருக்கும் எல்லாருக்குமே. சுத்தமாக எங்களால் வருமானமே இல்லை, நான் என்ன பண்ண தெரியல, வேலைக்கு போகல, எனக்கு கை குழந்தை வச்சுக்கின்னு வீட்டில் இருக்கேன் சொல்கிறவங்களுக்கு தான் இது நான் சொல்கிற டிப்ஸுங்க. இப்போது மெயின் ரோட்டில் வீடு இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும், இதுமாரி வந்து ரோட்டில் மேலே சேர் மாரி போட்டு அது மேலே வந்து இதுமாதிரி பாக்கெட் பண்ணி வச்சிங்கன்னா கூட அப்பளக்கட்டு, ஜவ்வரிசி வத்தல், சின்ன சின்னதாக கடுகு, சீரகம் 10 ரூபாய்க்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வந்து வேணுன்றவங்க அது வாங்கிப்பாங்க. நம்ம வந்து கடை தான் கட்டி சேல்ஸ் பண்ண கிடையாதுங்க. சின்னதாக கரண்ட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க, லைட்டு கூட தேவையில்லை. இந்தமாரி சேல்ஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோலாம் ரொம்ப அப்லோட் பண்ணுறாங்க. நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், இப்போது கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து சிரிச்சினே இருக்கிறதுனால நினைப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு கடன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஒரு சிலர். ஆனால் எங்களுக்கும் அளவுக்கு அதிகமாக கடன் இருக்குது. வீட்டில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலையே சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க. உங்கள் வீடு பெயிண்ட் அடிக்கலை, உங்கள் வீடு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணலை, வீடியோ கூட பார்த்து சொன்னாங்க. வீடியோவுக்கு நல்லா வீடு வந்து நல்லா அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ நல்லா வீடியோலாம் அப்லோட் பண்ணால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வீடு வந்து அட்ராக்ஷனாக பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட அந்த அளவுக்கு வருமானமும் கிடையாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு சூழ்நிலையும் கிடையாதுங்க. காலையில் என்ன மாடு கட்டணும், பால் கறக்கணும், நானும் எங்கள் வீட்டுக்கு வியாபாரத்துக்கு சின்ன சின்ன வேலை செய்யணும், 1-2 ப்ளவுஸ் தைக்கணும், இவ்வளோ வேலை சொன்னால் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை, காசு இல்லைங்க. காசு வரும், வர டைமில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு மிஞ்சினா 50 நஞ்சுன்ற மாதிரி நம்ம வந்து அகல கால் வைக்கக்கூடாது. இப்போ வந்து பெயிண்ட் அடிக்க முடியலையா, பரவாயில்ல, நம்ம வந்து கடன் பட்டு இன்னும் அதிகமாக கடன் போட்டு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வட்டி, அதுக்கு வட்டி, வட்டி குட்டி போட்டு வட்டி அதிகமாகவே போகும். அதனால் பரவாயில்ல, நம்ம சொல்கிறாங்களா எங்கள் வீடு பெயிண்ட் அடி சொல்கிறாங்களா, பரவாயில்ல, இதில் போய் என்ன கிடையாது, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாதுங்க. நம்ம ஒரு ஒரு கொச்சு இருக்குதா, அது போதும். இது கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க, கரெக்டாக இல்லைங்கன்னே சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஐயோ நம்ம வீட்டில் வந்து அவங்க வந்து 10 அடுக்கு பில்டிங்கில் வாயிறாங்களே, அவங்க பெயிண்ட் வச்சுக்கிறாங்க, பெயிண்ட் வச்சு வீடு வச்சுக்கிறாங்களே, கார் வச்சுக்கிறாங்களே, பங்களா வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிருந்தா நம்ம வந்து முன்னேறவே மாட்டோம். அடுத்தவங்களை பார்த்து மெயினாக பொறாமப்படுறது தப்புங்க. என்னை பொறுத்தவங்களை அப்படியே சொல்லி என்கிட்ட இருக்கேன், ஏங்க நம்மளோட எவ்வளோ பெரிய ஆயா இருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அளவுக்கு வசதினா வீடு வாசலோடு இருக்கலாம், அதுவும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.